ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சாலே பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பாதி தேங்காய் நம்ம அப்படியே வச்சுருப்போங்க. அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வைக்கும்போது நாலு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மேலே ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை ஏற்படுங்க. அந்த மாதிரி வளவளப்பு தன்மை வந்தாலே சீக்கிரமாக தேங்காய் கெட்டு போயிருங்க. அந்த மாதிரி தேங்காய் கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட் நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்து பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலே நீங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த தேங்காய் மேலே நீங்கள் சால்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டு தேங்காய் மூடி ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்படிலாம் நீங்கள் கை வச்சு லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கேஸ் கிளீனிங் விடுதங்க பார்க்க போகிறோம். அரை லெமன் இருந்தால் போதுங்க. துரு பிடிச்ச கரை, அழுக்கு கரை, டீ கரை, எந்த கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. இந்த கேஸ் ஸ்டவ் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு துரு பிடிச்ச கரை, டீ கரை, அது மட்டும் இல்லாமல் சாம்பாரில் வச்சு அதில் ஃபுல்லாக பொங்கி வந்துட்டு அந்த கேஸே ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டே பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. அது என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தோசை மாவுக்குலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, சோடா தாங்க. அது ஒரு கொஞ்சம் போல் மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுக்காதீங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் அரை டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க சோடா எடுத்துட்டு எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தூவிட்டுக்கோங்க. எந்த இடங்களில் துரு பிடிச்ச கரை அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த லெமன் ஜூஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடங்களில் டீ கரை, துரு பிடிச்ச கரை இருக்கோ அந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ரெண்டு சைட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெமன் ஜூஸை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெமன் தூளை வச்சு நீங்கள் எல்லா பக்கம் நாவலாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த லெமன் தூளை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பாருங்கள். அந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரப்பை எடுத்துக்கோங்க, சோப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். சும்மா நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க, அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுதுங்க. எவ்வளோ நாள்பட்ட கரை, துருப்பிடிச்ச கரை, டீ கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்க்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்ச பின்னாடி எப்பவும் போல் நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கேஸ் ஸ்டவ்வுக்குமே இப்போ பார்க்குற கேஸ் ஸ்டவ்வுக்குமே உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க. எந்த அளவுக்கு பழசாக துரு பிடிச்சதாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு புதுசு போலவே ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் ஒரு உடஞ்ச வளையலாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு உடஞ்ச வளையல் நசுங்கி போன வளையல் தாங்க எடுத்துருக்கேன். இந்த வலை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வலை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லப்பர் பேண்டில் அங்கங்கே விழுந்துட்டுருக்கு இல்லையா, அந்த லப்பர் பேண்ட் ஃபுல்லாகவே இந்த வல் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் போட்டு விட்டாலே போதுங்க. ஒரே லப்பர் பேண்டாக கீழே விழுகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லப்பர் பேண்டை உள்ளுக்குள்ளே போட்டு விட்ட பின்னாடி அந்த வல்லை நீங்கள் நல்லா நீங்கள் மடிச்சுட்டு உங்களுக்கு எந்த இடங்களில் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடங்களில் நீங்கள் வச்சுக்கலாங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும், எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நல்ல பழுத்த தக்காளியை ஒரு பழுத்த தக்காளி போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி பழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதியை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு பாதி தக்காளி மட்டும் போதுமானதுங்க, அதனால் இன்னொரு பாதி நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளியோட விதை ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த கப்புக்குள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இந்த விதை நமக்கு தேவைப்படாது, அதனால தாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சு விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி உள்ளுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்து பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் விளக்கு ஊற்றுற எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி ஃபுல்லாகவே நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் ஒரு 2-3 கிராம்பு போல் டேரெக்டாக நீங்கள் அந்த எண்ணெய் கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு திரி ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த திரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் எண்ணெய் கூட நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் திரி போல் வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் பற்ற வச்சுக்கணுங்க. இந்த விளக்கை நீங்கள் பற்ற வச்சுட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிக்கணுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வீட்டில் நிறைய கொசு வருங்க. முக்கியமாக குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டிலலாம் ஆல் அவுட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைம் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விளக்கை நீங்கள் வீடு ஃபுல்லாக காமிச்சாலே போதுங்க. வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு கொசு கூட வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் பூரி செஞ்சாலும் சரி, வடை செஞ்சாலும் சரி, இல்லை போட்டி பொரிச்சாலும் சரிங்க, நிறைய எண்ணெய் உறிஞ்சிருங்க. அந்த மாதிரி எண்ணெய் உரியாமல் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கூட நீங்கள் சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் வேணாலும் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பூரி போட்டு பொரிச்சு எடுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்து செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூரியாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், போட்டியாக இருக்கட்டுங்க, அதிக உள்ள எண்ணெயும் இழுக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயில் கசடு தங்கவே தங்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்மே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக நீங்கள் பார்த்து இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் சூடு பண்ணி விட்ட பின்னாடி இந்த கம்பியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையை நீங்கள் அந்த பாக்ஸ் நீங்கள் பேக் சைடில் நீங்கள் போட்டுக்கணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே போல் நீங்கள் ஓட்டை போட்டு விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த பாக்ஸை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் மூடியும் டபுள் டேப் எடுத்துக்கோங்க. ஒருவேளை டபுள் டேப் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் க்ளூ கம் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துன்னா சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நீங்கள் பீஸை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பேக் சைடு நீங்கள் சென்டர் பார்த்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மூடிய பேக் சைடு ஃபுல்லாக நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காக நம்ம செஞ்சுக்கணும் நீங்கள் பார்த்து நம்ம வீட்டு பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பர் நார்லாம் அப்படியே வைக்கும்போது நிறைய பேட் ஸ்மெல் வருங்க. அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவும் போல் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி தண்ணி நல்லா கழுவிட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக இருந்தாலும் கீழே ஓட்ட வழியாக கீழே இறங்கிருங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.